ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எக்கச்சக்கமான சினிமா அப்டேட்ஸ் வந்திருக்கு. அது ஒன்றுனா என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொதல் அப்டேட் என்னென்னா, குழந்தைங்கள அடிக்கடி நம்ம கூப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுற பேர் பாப்பா. இப்போ நம்ம பார்க்க போகிறது புஷ்பா. இந்த படத்தோட மொத்த கலெக்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1409 கோடி வந்து உலகம் ஃபுல்லாக கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ரிலீஸ் ஆன எல்லா இடத்துலையும் வந்து பயங்கரமான ஒரு சம்பவம் பண்ணியிருக்கு இந்த புஷ்பா 2 படம். டிசிலேருந்து ஒரு செம்ம அப்டேட் வந்திருக்கு. ஒரு வழியாக சூப்பர்மேன் படத்தோட போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்தோட போஸ்டர் இப்போ வரும் அப்போ வரும் அப்படி வரும் இப்படி வரும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் ரிலீஸ் பண்ணவே இல்லை. ஆனால் ஒரு வழியாக இப்போ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. படத்தோட ட்ரெயிலர் டிசம்பர் 19 ரிலீஸ் ஆக போகுது. படம் ஜூலை 2025 ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட பேட் நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹென்ரி கவில் சார் வந்து இந்த படத்தில் சூப்பர்மேனாக நடிக்கலை. வேற ஒரு புது ஆக்டர் தான் இந்த படத்தில் சூப்பர்மேனாக நடிச்சிருக்காரு. ஹென்ரி கவில் சாரை வந்து நம்ம ஜமான் காலத்துலேருந்து சூப்பர்மேன் அப்படின்னு பார்த்து இவர் தான் சூப்பர்மேன் பர்ஃபெக்டான சூட் ஆவார் அப்படின்னு நம்ம மனசு நம்பிடுச்சு. ஸோ வேறு யாரை சூப்பர்மேனாக போட்டாலும் அது அட்ஜஸ்ட் பண்ணுறது, அதை ஏற்றுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். அவர் ரிட்டர்னாக வராரு அப்படின்னு கேட்டு பயங்கர ஹாப்பியில் இருந்தால் பொசுக்குன்னு அவர் நடிக்கலைன்னு சொல்லிட்டு வேற ஒருத்தரை கொண்டு வந்துட்டாங்க. இந்த சூப்பர்மேன் படத்தில் வந்து ஹென்ரி கவில் சார் இல்லாத தான் இந்த படத்தோட பெரிய மைனஸ். நீங்கள் யாராவது ஹென்ரி கவில் சாரை மிஸ் பண்ணுறீங்க சூப்பர்மேனா அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சிம்பு நடித்த படம் 10 தலை. இப்போ நம்ம பார்க்க போகிறது அஜித் அப்படின்ற ஒரு தலை. அஜித் சார் ரசிகர்களே, இது உங்களுக்கு தான். விடாமுயற்சி அப்படின்ற ஒரு படம் பல வருஷமாக வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஷூட்டிங் இப்போது போல் அப்படி இப்படின்ட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து முடிய போகுது. இந்த படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்துலேருந்து த்ரிஷாவும் அஜித் சாரும் இருக்கிற ஒரு போஸ்டர்ஸ் எல்லாம் இப்போ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அடுத்த அப்டேட் என்னென்னா, அதர்வா சாரோட ஆக்டிங்கில் நிறங்கள் 3 அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு இல்லைங்களா. அந்த படத்தோட ஓடிடி ரைட்ஸை அமேசான் பிரைம் ப்ளஸ் வந்து ஆஹா தமிழ் இந்த 2 ஓடிடி பிளாட்ஃபார்மும் வாங்கிட்டாங்க. அநேகமாக எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை 20 ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஓடிடியில் வந்துடும். டிமாண்டி காலனி 2 இந்த படத்தை வந்து சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. ஜீப்ரா அப்படின்ற ஒரு படத்தோட ஓடிடி ரைட்ஸை வந்து ஹாஹா வீடியோ வாங்கிட்டாங்க. இந்த படத்தை டிசம்பர் 20 வந்து ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. இந்த படத்தோட ரிவ்யூ நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். உங்களுக்கு வீடியோ ஒன்றாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் அங்கே பாருங்கள். சல்மான் கான் சார் நடிக்கிற படத்தை வந்து ஏஆர் முருகதாஸ் தான் வந்து டைரக்ட் பண்ண போகிறாரு. இந்த படத்துக்கு வந்து சந்தோஷ் நாராயணன் சார் தான் மியூசிக் டைரக்டராக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சினிமா அப்டேட்ஸ், மூவி ரிவ்யூஸ் பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மணி.